இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ரொம்ப ஆச்சரியமான வேத பகுதி இது. இயேசு அப்படின்னாலே வார்த்தை தான் மாம்சமாகி நம்மோடு கூட வாசம் பண்ணினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தன்னிடத்தில் வருகிறவர்களிடத்திலெல்லாம் இயேசு பேசுகிறார், தேடி போய் பேசுகிறார். ஆனா இப்ப பாருங்க, இயேசுவை தேடி அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிற ஒரு தாயாருக்கு அவர் ஒரு வார்த்தை கூட பதில் கொடுக்கலையா. ரொம்ப ஆச்சரியம். ஆனா நீங்க பின்னாடி நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 28வது வசனத்துல ஆண்டவர் அதே தாயை பார்த்து சொல்றாரு, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, காத்திருங்கள், கர்த்தர் பேசுவார். தெய்வ பிள்ளைகளே, அவர் மற்றவர்களை போல நம்மை பார்க்கிறவர் அல்ல. நம்ம யாரு, நம்ம எங்கிருந்து வந்திருக்கிறோம், நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன செய்யப்பட வேண்டும், நம்முடைய மன விருப்பம் என்ன, இப்பொழுது நம்மை பாரப்படுத்துகிற காரியம் என்ன, நம்முடைய கண்ணீருக்கு பின்பாக இருப்பது என்ன, வேதனையை உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த காரணிகள் எது, இது எவ்வளவு காலமா இருக்கிறது, இது எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப பாருங்க, இந்த இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய மகளுக்கு ஒரு அற்புத விடுதலை வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வந்த தாய் ஆரம்பத்தில் இயேசுப்பாட்டிருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளலைன்னாலும் அந்த அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரால் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை அவர்களை தைரியப்படுத்துகிறது. ஆண்டுடைய வார்த்தை அவர்களுடைய பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்கிறது. ஆண்டுடைய வார்த்தை அவர்களுடைய ஏக்கங்களுக்கு பதிலாய் மாறுகிறது. ஆண்டுடைய வார்த்தை அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து காத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, என் கூட கர்த்தர் பேசலன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் இனிமே பேச மாட்டான்னு சொல்லி திரும்பி போயிடாதீங்க. மலைக்கு வா என்று அழைக்கப்பட்ட மோசையினிடத்தில் முதல் 7 நாள் கர்த்தர் தரிசனமாகவில்லை. முதல் 7 நாள் கர்த்தரிடத்திலிருந்து எந்த மறு உத்தரவும் வார்த்தைகள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, வரவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவனோடு பேசினார். என்னை வர சொல்லிட்டு ஆண்டவர் பேசலேன்னு சொல்லி மோசே சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் இனி பேச மாட்டார் என்கிற ஒரு தவறான முடிவுக்கு அவன் வரவில்லை. இனி காத்திருந்து பிரயோஜனம் இல்லை என்று மலையிலிருந்து இறங்கி வரல. ஆகவே வார்த்தைக்காக காத்திருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் எல்லாம். அப்ப இன்னைக்கும் அந்த ஆண்டுடைய வார்த்தையில தான் நீங்க எதிர்பார்க்கிற ஜீவன் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையில தான் நீங்க எதிர்பார்க்கிற வல்லமை இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையில தான் நீங்க எதிர்பார்க்கிற சுகம் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையில தான் நீங்கள் ஜெபிக்கும் ஜெபத்திற்கான பதில் இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தையில தான் உங்களுடைய எதிர்காலமே அமைந்திருக்கிறது. ஆகவே காத்திருங்க. கொஞ்சம் எதிர்மறையான சூழ்நிலைகள் இருப்பது போல இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்து கேட்டது கிடைக்காதது போல இருக்கலாம். சுற்றிலும் உள்ளவர்கள் உங்களை பார்க்கும் போதே பரிதாபமாய் பார்க்கிறது போல இருக்கலாம். ஆனா கர்த்தர் பேசுவார். காத்திருங்க. கர்த்தர் பேசுகிறதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். தேவனே, வார்த்தைக்காக காத்திருக்கிற எல்லாரோடும் நீ பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.